தற்போது கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கிய செய்தி, தேசிய பதவி திரு அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அண்மை செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறார் அண்ணாமலை. தமிழிசை, எச் ராஜா, ராமசீனிவாசன், KP ராமலிங்கம், சரத்குமார் உள்ளிட்டோரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் முக்கிய செய்தி தற்போது கிடைத்திருக்கிறது. பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்படுகிறது. தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, ராமசீனிவாசன், KP ராமலிங்கம் உள்ளிட்டோரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் அண்மை செய்தி மிக முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்னர் தான் தமிழ்நாட்டின் பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே இந்த அறிவிப்பு தற்போது வந்திருக்கிறது. தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறார் அண்ணாமலை. தமிழிசை, எச் ராஜா, ராமசீனிவாசன், KP ராமலிங்கம், சரத்குமார் உள்ளிட்டோரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் அண்மை செய்தி மிக முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. பாஜக மாநில தலைவராக இருந்து வந்த அண்ணாமலைக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பொறுப்பு வழங்கப்படுகிறது. தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, ராமசீனிவாசன், KP ராமலிங்கம் உள்ளிட்டோரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறார்கள். எல் முருகன், வானதி சீனிவாசன், சரத்குமார் உள்ளிட்டோரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ற அறிவிப்பு தற்போது வந்திருக்கிறது. இந்த நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி, பாஜக தொடர்பு கொண்ட செய்தி. தமிழக பாஜக மாநில தலைவராக சற்று நேரத்திற்கு முன்னர் நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்ட அதற்கான சான்றிதழும் அவருக்கு வழங்கப்பட்ட நிலையில் இப்போது தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறார் அண்ணாமலை. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவராக இருந்த அண்ணாமலையை தொடர்ந்து தற்போது நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்று அதற்கான வெற்றி சான்றிதழ் சற்று நேரத்திற்கு முன்னர் வழங்கப்பட்ட நிலையில் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறார் அண்ணாமலை. தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, ராமசீனிவாசன், KP ராமலிங்கம் உள்ளிட்டோரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல் முருகன், வானதி சீனிவாசன், சரத்குமார் உள்ளிட்டோரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வந்து இது குறித்த பேச்சுவார்த்தை மற்றும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவிப்பு, பரபரப்பான அரசியல் களம். இன்னும் ஒரு வருட காலத்திற்குள்ளாகவே சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கான கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான வெற்றி சான்றிதழ் பெற்ற சிறிது நேரத்திலேயே தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறார் அண்ணாமலை. தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, ராமசீனிவாசன், KP ராமலிங்கம் உள்ளிட்டோரும், எல் முருகன், வானதி சீனிவாசன், சரத்குமார் உள்ளிட்டோரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாகின்றனர் என்ற அண்மை செய்தி மிக முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது.